Hi friends, welcome back to Uma Works and Arts. Waste biscuit box and then toothpick வச்சு ஒரு பென் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். மெட்டீரியல் நீடட் என்னென்னு பார்க்கலாம். வேஸ்ட் பிஸ்கெட் பாக்ஸ் உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்துக்கோங்க. டூத்பிக், woolen thread, என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அது உங்கள் சாய்ஸு. ஒயிட் க்ளூ அண்ட் நியான் 3D கோன் லைனர்ஸ். கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கிளாஸ் கிடைக்கல, ஷேப்ஸ் கிடைக்கலன்னா பிளாஸ்டிக் மிரரும் கிடைக்கிது. நான் ஒரிஜினல் மிரர் அண்ட் தென் பிளாஸ்டிக் மிரரும் எடுத்து வச்சுருக்கேன். பென்சில், ஸ்கேல், சிசர்ஸ், ப்ரஷ். நியான் பெயிண்ட்ஸ். இப்போ நம்ம பிஸ்கெட் பாக்ஸில் 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். 4 சைட்ஸுமே நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணி ஒயிட் பேப்பரை ஸ்டிக் பண்ணிக்கணும். வேணும்னா நீங்கள் உள்பக்கமும் ஏதாவது கலர்ஸ் பேப்பரோ இல்லை என்னமோ விருப்பமான பேப்பர்ஸ் கொடுத்து உள்ளே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உள்ளன் த்ரெட் வச்சுட்டு கீழே ஒரு 2 சென்டிமீட்டருக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உள்ளன் த்ரெட்டை அப்படியே அது மேலே ஸ்டிக் பண்ணிட்டு வர போகிறேன். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கார் ஏதாவது ஒரு பென்சில் இல்லை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துருக்கேன். அதை அப்ளை பண்ணுறதுக்காக, ஈவனாக அப்ளை பண்ணுறதுக்காக. உள்ளன் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு எண்டில் இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. கீழே எட்ஜில் இருந்து ஒட்டிட்டு வரணும். நம்ம ஈவனாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிட்டு வாங்க. 4 சைட்ஸும் ஓட்டணும் நம்ம. இப்போ எட்ஜ் அந்த எண்டு இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட நம்ம 4th எண்டு வந்து ஸ்டிக் ஆகும்போது ஓவர்லேப் பண்ணி செகண்ட் லேயர் போகணும். இது மாதிரி எல்லா சைட்ஸும் ஒட்டி முடிச்சாச்சு. 2 சென்டிமீட்டருக்கு. இப்போ டூத்பிக் எடுத்து ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹைட் வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹைட் மார்க் பண்ணிவிட்டு அந்த க்ளூ அப்ளை பண்ணிடலாம். அகெயின் அந்த சின்ன ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ணுறதுக்கு அகெயின் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உள்ளன் த்ரெட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணினோம் இல்லையா, அந்த டூத்பிக் எவ்வளோ ஹைட்டுக்கு வருதுன்னு அந்தளவுக்கு நம்ம க்ளூ கொடுத்துட்டு ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ டூத்பிக்கோ ஒன்றா எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதில் லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுங்க. அதில் ஸ்டிக் ஆகணும் இல்லையா, அதுக்காக. ஏன்னா நம்ம வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி இது வந்து வுட்டனில் இருக்கும் இல்லையா அந்த டூத்பிக்கு, ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஸ்டிக் ஆகிறதுக்கு. கொஞ்சம் ட்ரையிங் டைம் கொடுத்து ஒட்டுங்க. 4 சைட்ஸும் ஒட்டியாச்சு. நான் இப்போ 2 சைட்ஸ் மட்டும் சின்னதாக ஒரு டயக்ராம், ஒரு கார்ட்டூன் மாதிரி ஏதாவது வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை தான் வரைய போகிறேன். இதில்
4 சைட்ஸும் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ரவுண்டு மிரர் எடுத்துக்க போகிறேன். க்ளூ வச்சு அதை அப்ளை பண்ணிக்கலாம். சென்டரில், அதாவது பட்டர்ஃப்ளையோட ஹெட் போர்ஷனுக்காக நான் ரவுண்ட் மிரர் எடுத்துருக்கேன். இப்போ பிளாக் கலர் வூலன் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம அவுட்லைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ரவுண்ட் மிரரை சுற்றி. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ண போகிறேன் அந்த இடத்துல. இப்போ ஒட்டியாச்சு. இப்போ பாடி பார்ட் இருக்கு இல்லையா, பட்டர்ஃப்ளையோடது. இப்போ கிட்ஸ் பண்ணுறதுனால அவங்க டேரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரா பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியராக இருக்கும் அவங்களுக்கு அது மேலே ஸ்டிக் பண்ணுறது. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ பட்டர்ஃப்ளை ஓட்டி முடிச்சுட்டேன். இப்போ ஸ்கொயர் மிரர் எடுத்திருக்கேன் நான். கீழே இருக்க ஸ்பேஸ் பிளாங்காக இருக்குது இல்லையா, அதுக்காக ஒட்டலாம் அப்படின்றதுக்காக 3 மிரர் எடுத்திருக்கேன். ஈவன் ஸ்பேஸ் கொடுத்து ஒட்டுங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இப்போ ஸ்கொயர் மிரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ட்ரை டைம் கொடுக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் வூலன் த்ரெட்டை நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் மிரரை சுற்றி நம்ம அவுட்லைன் மாதிரி நமக்கு என்ன விருப்பமான கலர்ஸ் அதை எடுத்து நம்ம வூலன் த்ரெட்டில் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த விருப்பமான டிசைன் இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நான் இதில் இன்னொரு இது பண்ணியிருக்கிறேன். அதில் மேக்ரோனி ஓட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் ஓட்டியிருக்கேன்.